தண்ணீர் வரும் ஆனால் வராது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இது ஒரு சினிமா பட டைலாக் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக போர்வெல் அமைக்கும்போது தண்ணி வந்துட்டுருக்கும். கொஞ்ச நாள் மோட்ரு போட்டால் தண்ணி நின்று போயிடும். அது நிறையா பேருக்கு அந்த சந்தேகம். நாங்கள் ஓட்டியிருக்கிற போரில் தண்ணி வருமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்கிறாங்க நிறைய பேர். அதே மாதிரி வரக்கூடிய தண்ணி கான்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு கேட்கக்கூடிய கேள்வி. அதே போல் ஒரு போர்வெல் அமைச்சிட்டு அந்த போர்வெல் எவ்வளோ நாளைக்கு ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் விடையே கிடையாது. ஆனால் அதை ஒரு முழுமையான ஒரு தகவல் நம்ம எந்த ஒரு இதுலேயுமே நம்ம தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்காது. என்னாலும் சில விஷயங்களை நம்ம என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் குறிப்பாக ஒரு போர்வெல் அமைச்சு நமக்கு தண்ணி வருது, 1 இன்ச்சு தண்ணி வருது, 2 இன்ச்சு தண்ணி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த போர்வெல் அமைக்கும்போது என்ன கண்டிஷன் இருந்தது அப்படின்னு முழுமையாக பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கணிக்க முடியும். இருந்த போதிலும் அதுக்கான ஒரு விளக்கம் நான் ஒரு போன வீடியோலேயே தண்ணீர் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது மண் ஈரமாக இருந்தால் என்ன அளவுக்கு இருக்கும், அதே தண்ணி வழிஞ்சு விட்டோன்னா என்ன அளவுக்கு ஈல்டு இருக்கும், அதே மாதிரி ஒரு பெருக்கம் நல்லாவே ப்ரெஷராக கிடச்சின்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க ஒரு முறை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான சந்தேகங்கள் தீரும். அதே மாதிரி ஒரு போர்வெல் அமைச்சிட்டு அது கம்ப்ளீட்டாக எங்களுக்கு கடைசி வரையும் சப்ளை கொடுக்குமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் வேணும்னா நான் சொல்கிறேன். எப்படின்னா நம்ம ஒரு 1,00,000 ரூபாய் பேங்க் டெபாசிட் வச்சுருக்கோம். அதில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு 1000 நாளைக்கு நம்மளால் செலவு பண்ண முடியும். அதே நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்து நம்ம செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு 100 நாளைக்கு தான் வரும். இது சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம தண்ணியை எடுக்கக்கூடிய அளவுகள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெருக்கம், அந்த பூமியில் அந்த இடத்துல அந்த போர்வெல் அமைஞ்சிருக்கிற இடத்துல என்ன பெருக்கம் இருக்கோ கண்டிப்பாக அதில் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அது மழை காலங்களில் மட்டும்தான் நமக்கு திரும்ப அந்த இடத்துல தண்ணீர் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்படின்னால் அந்த பெருக்கம் நாளடைவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அது நம்ம எடுக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து நமக்கு எவ்வளோ நாள் ஓடும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டுக்கலாம். இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான லாஜிக். இப்போ நான் ஒரு 100 ரூபாய் எடுக்கேன் அப்படின்னா ஒரு 1000 நாளைக்கு வருதுன்னா, நான் திரும்ப அதில் ஒரு 500 ரூபா டெய்லியும் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒருக்கா திரும்ப வச்சுட்டே இருந்தேன்னா அந்த சோர்ஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டு நம்ம செலவு பண்ணுற தொகை கழியாது. அது மாதிரி தான் மழை, வறட்சி, மழை இப்படி மாறி மாறி இருக்கும்போது நமக்கு அந்த மழைக்காலங்கள் சரியான பருவத்தில் நமக்கு மழை கிடைக்கும்போது, அந்த நீர் ஆதாரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக திரும்ப திரும்ப அந்த போரில் அந்த நீர் சேமிப்பில் சேரும்போது அது அந்த போர்வெல் கான்ஸ்டண்ட்டாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அந்த வறட்சியுடைய காலங்கள் அதிகரிக்குது, மழை காலங்கள் ரொம்ப குறைஞ்சிருது, ஒரு வேளை மழையே கிடைக்கல அந்த வருடம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த நீர் இருப்பு எவ்வளோ இருக்குதோ அதில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து அது குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது போர்வெல் அமைக்கும்போது தண்ணி 1 இன்ச்சு 2 இன்ச்சு தண்ணி வருது, 3 இன்ச்சு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு நான் நல்ல ஒரு விளக்கமான ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்த்தாங்கனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அது என்னோட ஒரு விஷயங்கள் புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒருத்தங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கும். காரணம் அது தொழில். ஏன்னா போர்வெல் நானே ஒரு போர்வெல் ஓனர் இருக்கும்போது என்னுடைய பொருளாதாரத்தை நான் காப்பாற்றிக்க தான் பார்ப்பேன். இப்போ ஒரு போர்வெல் அமைக்கும்போது தண்ணீர் வரல அப்படின்னா உடனே ஒரு 1000 ரூபாயோ ஒரு 5000 ரூபாயோ பிடிங்க கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி குறைச்சி கொடுங்க, பைசாவை குறைச்சி வாங்கிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் சில விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்லிட்டு போகிறது தான். ஏன்னா என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து போகிற அளவுக்கு என்னால் தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி போர்வெல் அமைக்கிற இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய பில்லை முழுமையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எதையுமே அதை உள்ளபடியே சொல்லிட்டு போகலாம். சில நேரங்களில் தண்ணீர் குறைவாக இருக்குது, தண்ணி வரல அப்படின்னா அதை அந்த வாகன உரிமையாளரை ப்ளேம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க பொருளாதார ரீதியாக டீசல் செலவினங்கள், அந்த வண்டியோட முதலீடு, ஆட்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவங்க ஏற்கனவே நொந்து போய் தான் இருக்காங்க. யாருமே செல்வ செழிப்போடலாம் அந்த தொழிலில் இருக்கல. அதனால் தாங்கக்கூடிய சக்தி இல்லைங்கும்போது அந்த இடத்துல பொய்ங்கிற ஒரு விஷயம் பிறக்குது. அது நடக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி இந்த தண்ணி பார்க்குறோம், இந்த இது பண்ணுறோம், நாங்கள் சேட்டலைட் மேப்பிங் பண்ணுறோம். இது
கிரவுண்ட் வாட்டரில் வந்து நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இந்த டெக்னிக் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முழுமையாக உண்மையாக அப்படின்னா நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா அதுலேயும் வந்து நம்மளுடைய மன திருப்திக்காக மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி வந்து முழுமையாக எதையும் நம்ப வேண்டாம். ஏன்னா வந்து பூமிக்குள்ளே இருக்கிறது வந்து யாருமே நம்ம உள்ளங்கையில் ஒரு பொருளை வச்சு மூடிட்டாவே அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் நம்மக்கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை. ஏன்னா பூமிக்குள்ளே 1000 அடிக்கு கீழே போகிறத வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இதில் வந்து வேறு எந்த ஒரு மாந்திரிகமோ மந்திர தந்திரமோ இல்லை. இதை வந்து ஒரு முழுக்க ஒரு தந்திர வேலை தான். ஏன்னா இதில் வந்து நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பேசுகிறோம். நிறைய பேருக்கு மன கசப்புகள், நிறைய தேவையற்ற விமர்சனங்களெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்க வேண்டியது வருது. ஏன்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். இதில் இன்னும் லாப நோக்கத்துக்காக இல்லை. ஏன்னா எனக்கும் வந்து நிறைய பணிச்சுமைகள் இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்னால் பேச முடியறதில்ல. அதுக்கான விளக்கத்தை வந்து ஒவ்வொரு வீடியோக்களில் வந்து நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு தான் வரேன். அது மாதிரி என்னால் முடிந்த விஷயம், எனக்கு தெரிந்த விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிலர் வந்து விமர்சிக்கக்கூடிய கமெண்ட்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு கொச்சையாக கமெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து அவங்களோட சுயநலம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் கூட எனக்கு குறைஞ்சது 40-50 ரூபாய்க்கு நான் டேட்டா யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். இதுக்கு வந்து நான் வீடியோ எடிட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த போர்வெல் பற்றின நிறையா தகவல்களை வந்து நாங்கள் டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் வரோம். அதே மாதிரி நீயும் தொடர்ந்து உங்களுக்கான சந்தேகங்கள் கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஏன்னா ஒரு போர்வெலை பற்றின வீடியோக்கள் வந்து எதுவுமே அதிகமாக கிடையாது நெட்டில். அதை வந்து நம்ம ஒரு முன்முயற்சியை எடுத்து தான் நம்ம வந்து அந்த வீடியோலாம் வாய்ஸ் ஓவர் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கண்டிப்பாக சொல்கிறோம். எந்தெந்த போர்வெல் எப்படி அமைக்கணும், எந்த நேரங்களில் போர்வெல் அமைக்கணும், எதை நம்பலாம் எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து என்னோடய வீடியோக்களில் வந்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா என்னுடைய குவாலிட்டி, வீடியோவோட குவாலிட்டியோ என்னுடைய குரல் வளமோ குவாலிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் மேம்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து நிறையா வந்து நம்ம சைட்டில் இருந்து நடக்கிறதையே போட போகிறோம்.